ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம் தலைவர்கள் சீரீஸில் இன்றைக்கி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி பார்க்க போகிறோம். அவர் எப்போ பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 23, 1897 தான் அவர் வந்து பிறந்தார். எங்கே பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா கட்டக் அப்படின்ற இடம், ஒடிசா மாநிலத்தில் இருக்க கட்டக் அப்படின்ற இடத்துல வந்து அவர் வந்து பிறந்தார். அவரோட தேசியம் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு இந்தியர் தான். அவருக்கு மற்ற பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா நேதாஜின்னு மக்கள் வந்து அவர் வந்து அழைச்சாங்க. நேதாஜினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர். இப்போ அது வந்து ஒரு ஹிந்தி வேர்டு. நேதா அப்படின்னா தலைவர், ஜினா ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு வேர்டு. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நேதாஜினா ரெஸ்பெக்டட் லீடர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா இவருடைய தந்தை பெயர் பார்த்தீங்கன்னா ஜானகிநாத் போஸ் இவருடைய தந்தை பெயர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டக் அப்படின்ற இடத்துல வந்து லாயராக அட்வொகேட்டாக வந்து இவர் வந்து இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய தாயார் பெயர் பார்த்தீங்கன்னா பிரபாவதி தேவி தான் இவருடைய தாயார் பெயர். இவருடைய வாழ்க்கை துணை, அதாவது இவருடைய மனைவி பெயர் பார்த்தீங்கன்னா எமிலி செங்கல் அப்படின்றவங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியர் கிடையாது, இவங்க வந்து ஒரு ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கிறாங்க, பெண் குழந்தை. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா அனிதா போஸ். அதுதான் அவங்களோட நேதாஜியோட மகளோட பெயர் பார்த்தீங்கன்னா அனிதா போஸ். இவர் வந்து எங்கெங்கே படித்தாருன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா பல்கலைக்கழகம், அப்புறம் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம். என்ன படிப்பு படித்தாருன்னு பார்த்தீங்கன்னா தத்துவத்தில் இளங்கலை பட்டம் வந்து இவர் வந்து முடிச்சிருக்காரு. இவருக்கு கொடுத்த பட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா என்ன பட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவத்தோட சம்பிரதாய தலைவர் அப்படின்ற பட்டத்தை வந்து இவருக்கு வந்து இந்திய மக்கள் கொடுத்துருக்காங்க. இவர் எந்தெந்த அரசியல் கட்சியில் வந்து இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ்லேயும் ஃபார்வர்டு பிளாக் அப்படின்ற கட்சியிலையும் இவர் வந்து அந்த கட்சியில் வந்து இருந்திருக்காரு. இந்தமாரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.